முன்னாள் முதலமைச்சர் முத்தமிழறிஞர் கலைஞரின் 8ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. கலைஞர் சிலைக்கு திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் மரியாதை செலுத்திய பின்பாக தற்போது பேரணி என்பது தொடங்கி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த பேரணியில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின், எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின், பொதுச் செயலாளர் துரைமுருகன், முன்னாள் அமைச்சர்கள், தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர்கள், திமுக நிர்வாகிகள், திமுக தொண்டர்கள் என ஆயிரக்கணக்கானோர் இந்த பேரணியில் பங்கேற்றிருக்கிறார்கள். வழி நெடுகிலும் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களுடைய சிறப்புகளை போற்றக்கூடிய வகையில் பதாகைகளை ஏந்தியவாறும் அவர் இந்த தமிழ் சமூகத்துக்கு ஆற்றிய தொண்டினை நினைவு கூற கூடிய வகையில் பதாகைகளை ஏந்தியவாறு வழிநெடுகிலும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்திற்குள்ளாக கலைஞரின் நினைவிடத்தில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் மரியாதை செலுத்த இருக்கிறார். இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அன்புச்செல்வன் இணைகிறார். அன்புச்செல்வன், விவரங்கள். அன்புச்செல்வன், இணைப்பில் இருக்கிறீங்க. இந்த பேரணியில் எவ்வளவு பேர் பங்கேற்றிருக்கிறார்கள்? அன்புச்செல்வன், இந்த பேரணியில் எவ்வளவு பேர் பங்கேற்றிருக்கிறார்கள்? பேரணி எவ்வளவு தூரம் சென்று கொண்டிருக்கிறது? விவரங்கள். கலைஞரனுடைய 8ஆம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் தொடங்கிய அமைதி பேரணியானது இன்னும் சற்று நேரத்துக்குள்ள நிறைவடைய இருக்கிறது. காமராஜர் சாலை, அதாவது குறிப்பாக ஓமந்தூரார் சாலையில் தொடங்கி ஓமந்தூரார் மற்றும் அண்ணா சாலை வழியாக தற்போது வாலாஜர் சாலை நிறைவடைந்திருக்கிறது என்று சொல்லலாம். வாலாஜர் சாலை தொடங்கி இப்போது கடற்கரை சாலையாக இருக்கிற காமராஜர் சாலைக்கு அமைதி பேரணியாக வந்தடைந்திருக்கிறது. இன்னும் சற்று நேரத்திற்குள்ளாக இந்த அமைதி நினைவிடத்திற்குள்ளாக செல்ல இருக்கிறார்கள். குறிப்பாக திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் இந்த அமைதி பேரணி என்பது ஓமந்தூரானுடைய திருவுருவத்தில் இருக்கக்கூடிய பகுதியில் தொடங்கி தற்போது நடைபெற்று வரக்கூடியதை என பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திமுகவினுடைய நிர்வாகிகள், சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். குறிப்பாக திமுக ஆட்சி காலத்தில் கலைஞர்களுடைய சாதனைகளை தெரியப்படுத்தக்கூடிய விதமாக பதாகைகளும் மேடை அமைக்கப்பட்டு அந்த மேடையில் காட்சிப்படுத்தக்கூடிய விதமாக கலைஞர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக தமிழுக்கு கொடுத்த முக்கியத்துவம், அதே போன்று தமிழ்நாடுடைய எதிர்காலத்தை கவனத்தில் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள், பெண்களுக்கான சொத்துரிமை என்று இப்படி சாதனைகளை அடுக்கிக் கொண்டே போகலாம். அதை வெளிப்படுத்தக்கூடிய விதமாக வாலாஜர் சாலை முழுவதும் அங்கங்கு மேடைகள் அமைக்கப்பட்டு தொண்டர்களுக்கு, நிர்வாகிகளுக்கும் நினைவூட்டக்கூடிய வகையிலும் தமிழக ஆட்சி பொறுப்பில் இருக்கும்போது அந்த சாதனையை வெளிப்படுத்தக்கூடிய வகையிலுமாக இந்த இது அமைக்கப்பட்டிருந்தது. தற்போது சேப்பாக்கம் வந்தடைந்திருக்கிறது திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான இந்த அமைதி பேரணி என்பது. இதைத் தொடர்ந்து தற்போது நினைவிடத்திற்குள்ளாக சென்றதற்கு பின்பாக அங்கு மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தியதற்கு பின்பு உறுதிமொழி எடுத்துக் கொள்ளக்கூடிய நிகழ்வும் நடைபெற இருக்கின்றன. எதிர்க்கட்சி தலைவர், அதே போன்று நாடாளுமன்ற உறுப்பினர்களும் நிர்வாகிகளும் சட்டமன்ற உறுப்பினர்களும் பங்கேற்றார்கள். தற்போது அமைதி பேரணி என்பது சேப்பாக்கம் கடந்து காமராஜர் சாலை வழியாக நினைவிடத்திற்கு வந்திருக்கிறது என்று சொல்லலாம். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் 8ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்த நினைவு நாளில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் அமைதி பேரணி என்பது தற்போது தொடங்கி நடைபெற்று கொண்டிருக்கிறது. முன்னதாக
ஓமந்தூரார் வளாகத்தில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய கலைஞரின் திருவுருவ சிலைக்கு கீழ் வைக்கப்பட்டிருந்த புகைப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக அங்கிருந்து பேரணியாக ஆயிரக்கணக்கானோர் தற்போது சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த அமைதி பேரணிக்கு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தலைமையேற்றிருக்கிறார். இந்த அமைதி பேரணியில் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின், திமுக எம்பிக்கள், முன்னாள் அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர்கள், திமுகவின் மூத்த நிர்வாகிகள், தொண்டர்கள் என ஆயிரக்கணக்கானோர் இந்த பேரணியில் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த அமைதி பேரணி என்பது இன்னும் சற்று நேரத்தில் கலைஞரின் நினைவிடத்திற்கு செல்ல இருக்கிறது. அங்கு மரியாதை செலுத்த ஏற்பாடு என்பது தற்போது செய்யப்பட்டிருக்கிறது. இந்த அமைதி பேரணியின் வழிநெடுகிலும் கலைஞரின் சிறப்புகளை போற்றக்கூடிய வகையிலும், அவர் தமிழுக்கு ஆற்றிய தொண்டுகளை நினைவு கூறக்கூடிய வகையிலும், திராவிட இயக்கத்தின் கொள்கைகளை பறைசாற்றக்கூடிய வகையிலும் பதாகைகள் வழிநெடுகிலும் ஏந்தப்பட்டிருக்கின்றன. திமுக ஆட்சி காலத்தில் செய்த சாதனைகளை நினைவு கூறத்தக்க வகையில் இந்த ஏற்பாடு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்திற்குள்ளாகவே கலைஞரின் நினைவிடம் செல்ல இருக்கிறது இந்த அமைதி பேரணி. தமிழ்நாட்டிற்கு கலைஞருடைய ஆட்சி காலத்தில் அவர் கொண்டு வந்த பல்வேறு சிறப்பு திட்டங்களை நினைவு கூறக்கூடிய வகையில் வழிநெடுகிலும் பதாகைகளும் சிறப்பு மேடைகளும் அமைக்கப்பட்டிருக்கின்றன. கலைஞருடைய சிந்தனை தமிழக அரசியலில் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய மாற்றம், அது ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தாக்கம், இவை இரண்டுமே இன்னும் பல நூற்றாண்டுகளுக்கு வழிகாட்டக்கூடிய வகையில் அமைய பெற்றவை என்று சொன்னால் அது ஒரு காலமும் மிகையாகாது என்பதை வலியுறுத்தக்கூடிய வகையில் இந்த ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. சமூக நீதி தொடர்பாக மறைந்த முன்னாள் முதலமைச்சர் முத்தமிழறிஞர் கலைஞர் தொடங்கிய பயணத்தை நினைவு கூறத்தக்க வகையில் ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றன. தமிழ் மொழியின் வளர்ச்சிக்காக அவர் ஆற்றிய தொண்டுகளை நினைவு கூறக்கூடிய வகையிலும் ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. அரசியல்வாதியாகவும் எழுத்தாளராகவும் திரைக்கதையாசிரியராகவும் கலைஞருடைய பன்முகத் திரையை இன்றளவும் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் போற்றக்கூடிய வகையில் அவர் ஆற்றிய தொண்டுகள் என்பது ஏராளமானவையாக இருந்திருக்கிறது.
முத்தமிழறிஞர் நினைவு நாளில் அண்ணாவிற்கு 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 முத்தமிழறிஞர் நினைவு நாளில்
உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.